சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். நம்ம மோடி வந்து முஸ்லீம் பெண்களுக்கு ரொம்ப கருணை காட்டுறதா நினச்சிக்கிட்டு இந்த முத்தலாக்கு பிரச்சனைகள்லாம் எடுத்து நாங்கள் வந்து நிறையா செஞ்சுருக்கிறோம் அப்படின்லாம் நீதி கண்ணீர் வடிக்கிறாங்க. பொதுவாக இந்த முத்தலாக்குங்கிறதே மார்க்கத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. அதை தவறாக விளங்கிட்டு செய்கிறாங்க. முத்தலாக்கு 3 முறை தலாக்கு சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். அது விவரம் புரியாதவங்க சில பேர் தலாக்குன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு டைம் இருக்குது. மூன்று மூன்று முறை சொன்னால் தான் கடைசியாக தான் அது ஃபைனல் ஆகும். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேர்ந்துக்கலாம். கோவத்தில் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அப்போ வந்து சேர்ந்துக்கலாம். இதுதான் வந்து மார்க்க சட்டம். இதை பற்றி நம்ம சகோதரி அருள்மொழி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படி பாருங்கள். 1400 வருடங்களுக்கு முன்பு இந்த சட்டங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு வக்கீல் என்ற முறையில் தலாக் சம்பந்தமான அனைத்து சட்டங்களையும் அலசி ஆராய்ந்துள்ளேன். குர்ஆனில் இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். தலாக் சொல்ல காரணம் சொல்லும் குர்ஆன், குலா சொல்ல பெண்களுக்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை என்றும் குர்ஆன் கூறுகிறது. பெண்களுக்கு பல சுதந்திரத்தை 1400 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டுள்ளதை எண்ணி ஆச்சரியமுற்றேன். உண்மையில் பெண்கள் மேலே மோடிக்கு அக்கறை இருந்தால் காசியில் பிருந்தாவனத்தில் இந்து விதவைகள் கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்க்கையை கடத்துகின்றன. அவர்களுக்கு ஒரு முடிவை மோடி சொல்லட்டும். புதிய தலைமுறை பேட்டியில் திராவிடர் கழக பெண்மணி சகோதரி அருள்மொழி அருமையான வார்த்தையை கேட்குறாங்க. நான் ஒரு வக்கீல், இந்த அளவு நான் படித்து பார்த்துட்டேன். குர்ஆனில் வந்து பெண்களுக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படலை. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்தது. இப்போ தான் நம்ம வந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, உண்மையிலே மோடிக்கு இப்போ அக்கறை இருந்துச்சுனாக்க காசியில் பிருந்தாவனத்தில் எத்தனையோ இந்து விதவைகள், அதாவது பார்ப்பன பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வாழ்க்கையை ஓட்டுகின்றன. அதாவது ஒரு தடவை சிறு வயசுலேயே விதவை ஆகிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்கள தூக்கி மொட்டை அடித்து தூக்கி ஓரத்தில் உட்கார வச்சுருவாங்க. ராசி இல்லாதவன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நல்ல இதுக்கும் கலந்துக்க முடியாது. எதுலேயும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவும் கவலை இருந்துச்சுனாக்க அந்த காசி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை வந்து கரையேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஏங்க, இவருடைய மனைவி யசோதாபென் இருக்காங்களே, சிறு வயசுலேயே இள வயசுலேயே கல்யாணம் பண்ணி விட்டு 11 வயசு 10 வயசுலேயே கல்யாணத்தை பிடிச்சி விட்டு அந்த பொண்ணு அவன் பொண்ணை விட்டுட்டு ஒடியான்ட்டார். ஒடியாந்து அந்த பொண்ணு இது வரைக்கும் மறுமணமும் செஞ்சுக்கல. அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இவருக்கு தான் பிடிக்கலல்ல, அப்போவே இவர் வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டு நீ வேறு மாப்பிள்ளையை பார்த்துட்டு போமான்னு சொல்லிட்டுருக்கலாம்ல. இவர் பாட்டுக்கு இங்கே வந்துட்டு நடிகைகள்லாம் சுற்றுறாரு. அது அவர் தனிப்பட்ட விஷயம்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண் பாவம் பெரிய பாவம் இல்லையா? யசோதா பெண்ணு எப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டும் வெளிநாட்டாவது போயிட்டு நாங்கள் இருந்துக்கிறோன்னாக்கா அதுக்கு பாஸ்போர்ட்டும் கொடுக்கறதில்ல. அது முதல்ல அவர் மோடி வந்து கவனிக்கிட்டோம். அடுத்து ஓய்சி சொன்ன ஒரு குரங்கு கதை. ஒரு குரங்கு ஆற்றில் இருந்த மீன்களை பிடித்து கரையில் போட்டு கொண்டிருந்தது. இதனை பார்த்த மற்ற குரங்குகள் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டதான். அதற்கு அந்த குரங்கு, இந்த மீன்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடாமல் இருக்க இவைகளை கரைகளில் சேர்க்கிறேன் என்றதாம் அந்த குரங்கு. இந்த குரங்கு கதை போல் இருக்குது தற்போதைய முத்தலாக்கு சட்டம். ஓய்சி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை. இந்த கதை இஸ்லாமிய பெண்களுக்கு நீல கண்ணீர் வடிக்கும், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பொருந்தும். கரெக்டு தானே? அதாவது ஆற்றுல இருக்கிற மீனை தூக்கி கரையில் போட்டாக்க செத்து போயிடும். அது பாட்டுக்கு ஆற்றுல கடந்து தண்ணியிலேருந்து ஜாலியாக இருந்துட்டு போகும். அந்த குரங்கு என்ன பண்ணியிருக்குது, அதை எடுத்து கரையில் போட்டுருக்குது. அது கேட்டதுக்கு காரணம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மீன்கள்லாம் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடாமல் இருக்க இவைகளை கரைகளில் சேர்க்கிறேன். ஏன்னா பொதுவாகவே வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மற்ற மத பெண்களை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து மறுமணத்துக்கு உடனே அனுமதி இருக்குது, குலாவுக்கு அனுமதி இருக்குது. இதெல்லாம் 1400 சொத்தில் உரிமை இருக்குது. இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம், இப்போ கிடையாது சட்டம். அப்போ சந்தோஷமாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன தெரியுங்களா? இஸ்லாமியர் மேலே இவருக்கு ஏதாவது என்றைக்காவது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்குதா? கிடையாது. இஸ்லாமியருடைய இந்த சட்டத்தை உள்ளே பூத்தி
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பர்சனல் லாவை எடுத்துடலாம், எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வந்துடுவோம், அதன் பிறகு சனாதனத்தை புகுத்துவோம், அப்போது இந்த மத மாற்றங்கள் நடக்காது. அதுதான் அவருடைய பிளான். அதெல்லாம் நடக்காது மிஸ்டர் மோடி அவர்களை, நீங்கள் கவலையப்படாதீங்க. அடுத்து பாருங்கள், முகமது நபிக்கு தெரியாததான் மோடிக்கு தெரிந்து விட்டது. பல கருப்பையா என்ன சொல்லியிருக்காரு, நினைத்தபடியெல்லாம் மாற்றம் செய்ய முடியாத ஒரு மதம் இருக்குது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். முகமது நபிக்கு தெரியாதா மோடிக்கு தெரிந்து விட்டது. ஆமாம், ஒரு நபி அவங்களுக்கு தெரியாதா இவங்க மோடிக்கு தெரிஞ்சு போச்சு. உலக முஸ்லீம்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த சட்டத்தை. அதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், வேறு வேறு மொழிகள், வேறு வேறு இனங்கள். ஆனாலும் பாருங்கள், அத்தனை பேர்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களாக இருக்குதா இல்லையா? இது உலக நாடுகள் அத்தனையும் இந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? ஆண்களும் பெண்களும். அப்போது நம்ம எல்லாம் படைத்த இறைவன் தான் எல்லா மக்களும் எல்லா காலத்திலையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த சட்டத்தை கொடுக்குறான். இது ஒன்றே போதும், இது வந்து இறைவேதம் தான் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன், தமிழ்நாட்டில் உள்ள தமிழனும் ஃபாலோ பண்ணுறான், அரபு நாட்டில் உள்ள அரபிகளும் ஃபாலோ பண்ணுறான், ஐரோப்பாவில் உள்ள யூரோப்பியனும் ஃபாலோ பண்ணுறான், ஆஸ்திரேலியாவில் உள்ள, ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பனுங்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லை அந்த சட்டங்கள். இப்போ இந்த சட்டங்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த சட்டம் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு பொருந்தாது, இது எப்படி இறைவனாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் அத்தனை ஆயத்துக்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரே ஒரு சென்டென்ஸ் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த குர்ஆனுக்குள்ள மகிமை. அதனால தான் இந்த சொல்லக்கூடிய இந்த மக்கள்லாம் பாருங்கள், இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட இந்து மதத்துலேருந்து வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மோடிக்கு இது தேவையில்லாத வேலை, இது அவங்க நல்லா தான் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, அவங்க யாரும் வந்து கேட்கல, எங்களுக்கு சட்டத்தை மாற்றி கொடுங்கன்னு யாரும் கேட்கல, இவராக என் மூக்கு நுழைக்கிறாரு, இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தாதா இந்த ஒரு புது பிரச்சனை வரை கொண்டு வரணுமான்னு கேட்குறாங்க. சரிதானே இது?